ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்திய அந்த தாக்குதல், அதை தொடர்ந்து நடைபெற்ற பதற்றம் அப்படின்றது ஓரளவுக்கு தணிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி எல்லாரும் யோசிச்சோம். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில நடந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்பட்டது. அதன்படி 2 நாடுகளுமே போர் நிறுத்த உடன்படிக்கையில சைன்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒரு 60 நாள் 40 நாள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் பிற பிரச்சனைகள் குறித்து. குறிப்பா ஈரானிடம் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் டெவலப்மெண்ட், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பனை அவங்க தயாரிக்கிறாங்களாமா, வேணாமா, அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி ஆன பேச்சுவார்த்தையில அது ரொம்ப முக்கியமான அம்சமாக அது பார்க்கப்பட்டது. இப்போ திடீர்னு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது, ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு அமெரிக்கா அறிவிக்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துது. பதிலுக்கு ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்களாக இப்படியே போர் நிறுத்தம் திருப்பி தாக்குதல், போர் நிறுத்தம் திருப்பி தாக்குதல் அப்படின்னு மாறி மாறி நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம தொடக்கத்துல இதை பற்றி நிறைய பேசணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நெருக்கடியிலிருந்து வெளிவருவதற்கு வேறு வழி இல்லாமல் ஈரான் மீது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல். பெட்ரோ டாலரை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. பெட்ரோ டாலர் தொடர்ந்து சரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் பேசிட்டு இருந்தோம். அப்போ பெட்ரோ டாலர் தொடர்ந்து சரிந்து கொண்டு இருக்குது. ஆனா இடையில இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது ஏற்படுது, உடன்படிக்கை ஏற்படுது. அந்த உடன்படிக்கை எந்த இடத்துல ஃபெயில் ஆகுது? ஏன் மீண்டும் இந்த போர் அப்படின்றது தொடர்ந்து நடக்க வேண்டிய இல்லைன்னா நடத்த வேண்டிய தேவை ஏற்படுது? இப்போ என்னன்னா, நியூக்ளியர் வெப்பன் ரஷ்யா கிட்டே தான் இருக்கு. தைரியமா நேட்டோலாம் உதவி பண்றேன்னே சொல்லி ட்ரோன்லாம் போலண்ட்ல வச்சு அதை கொண்டு போய் யுக்ரைன்ல கொண்டு போய் வச்சு உற்பத்தி செய்யறது போலண்ட்லயும் யூரோப்லயும். யூகே தான் அதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க, இன்டெலிஜென்ஸு, அதுக்கான சேட்டலைட் இது டெக்னாலஜி சாஃப்ட்வேர் அதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து அது போலண்ட்ல கொண்டு போய் வச்சு போலண்ட்ல இருந்து பார்டர் கிராஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஏரியா இருக்குல்ல, வெஸ்ட் யுக்ரைன், ஆமா, அங்க உனக்கு ஏர் கவரேஜ் கிடையாது. இவங்க ரஷ்யாவில போக முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த சேட்டலைட் இல்ல. ஏன்னா இந்த இலான் மஸ்க் இது நம்பி தானே இருக்காங்க, ஸ்டார்லிங்க் தான் இருக்கு. இவங்களுக்கு கவரேஜ் கிடையாது, சேட்டலைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் ஸ்டார்லிங்க் ஈக்குவலன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 வருஷம் ஆகும். ப்ரிசைஸ் அட்டாக்லாம் பண்ண முடியாது. சோ அதனால அது தடுக்க முடியல. சோ அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க போலண்ட் வழியா. பட் போலண்ட்ல எங்க உற்பத்தி செய்யறதுன்னு தெரியும், போலண்ட் நேரம் போய் தாக்கலாம். ஸோ அது அடுத்த கட்டத்தில் செஞ்சாலும். பட் என்னன்னா ஒன்று புரிஞ்சுக்கலாம், நீங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க நாடு அமெரிக்கா, ரஷ்யா, ஆனால் தைரியமா அட்டாக் பண்றாங்க. ஸோ நியூக்ளியர் வெப்பன் பெரிய வெப்பன் இல்லை. அந்த நியூக்ளியர் வெப்பன் நாடை தாக்குனா நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்றோன்றோம். ஆனால் இப்போ ரஷ்யா ஒன்றும் யூஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸோட எல்லா பேஸையும் ஈரான் தாக்கியிருக்கு. அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க நாடு தான். ஆமா, இஸ்ரேல் ஃபுல்லா எல்லா சிட்டிலயும் தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல் நியூக்ளியர் வச்சிருக்க நாடு தான், சொல்லல, பட் மறைமுகமா வச்சிருக்காங்க. ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. உலகத்திலேயே பெரிய நியூக்ளியர் வெப்பன் இப்பதான் புரிஞ்சிருக்காங்க, ரஷ்யா ஹொர்முஸ் ஸ்ட்ரெயிட் தான். சரியா? ஓகே. ஹொர்முஸ் ஸ்ட்ரெயிட் அது ஒரு நியூக்ளியர் வெப்பன். ஆமா, அது ஹொர்முஸ் ஸ்ட்ரெயிட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்றாரு இவரு, இன்டர்நேஷனல் அது வாட்டர்வே அப்படின்றாரு. அது கிடையாது. சட்டப்படி யுனைடெட் நேஷன் சட்டப்படி அது ஈரானோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, லா ஆஃப் சீ அடிப்படையில. ஒமானுக்கு ஒரு குட்டி ஸ்ட்ரெச் இருக்கு, ஒமானுக்கும் உண்டு உரிமை. ஒரு போர்ஷன் ஒமானுக்கும் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய அந்த கரையில இருந்து கடல் பரப்புல கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர், 6 நாட்டிக்கல் மைல், 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அந்த நாடுகளுக்கு சொந்தமான கடல் பரப்பு. அது ஃபுல்லா ஹொர்முஸ் ஸ்ட்ரெயிட்டே வந்துடும். ஓகே, மொத்த ஹொர்முஸ் ஸ்ட்ரெயிட் அவங்களுக்கு தான், ஈரான் தான் சட்டப்படி. சோ இதுதான் ட்ரம்ப் போய் சொல்றாரு, அது இன்டர்நேஷனல் வாட்டர். இது எப்படின்னா சில சமயம் நடக்கும். எப்படின்னா ஒரு நிலம் பட்டா போட்டிருப்பாங்க, பட்டா போட்டு கரெக்டா வேலி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா ஊர் மக்கள் போறதுக்கு வரத்துக்கு வழி இருக்காது. ஆமா, அதுக்காக அவரோட நிலத்துல அவர் ஒரு இடம் போட்டு போகிறதுக்கு வழி விட்டுருப்பாரு. ஆமா, சரியா? இப்போ அவர் எப்போ விடுவாரு? அவரை நீங்க அவருடைய இருப்பை அங்கீகரிக்கணும். ஆமா, அந்த பாதையை அப்படின்றது நீங்க வெறும் அந்த பாதைக்காக மட்டும் பயன்படுது. அவரை தடை பண்ணி, அவர் எந்த வியாபாரமே பண்ண விடாம பண்ணி, அவர் மேல குண்டெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்த குடுக்கலன்னு என்ன அர்த்தம்? ஆமா, அந்த வழியை ஊர் மக்களுக்கு ஏன் திறந்து விடலன்னு கேட்டாருன்னு அர்த்தம். இதுதான் கேக்குறாரு ட்ரம்ப்.
சரியா? இது இல்லீகல். இது ஆமா யுனைடெட் நேஷன் சட்டப்படி இல்லீகல் அவர் கேக்குறது. சரி. பட் அவங்க கொடுக்கலாம். ஈரான் இத்தனை நாள் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இவரோட சண்டையால தானே அவர் இந்த பிரச்சனையாச்சு. சண்டை போடவே தானே அவங்க நிறுத்தினாங்க. ஹார்முஸை வந்து ஈரான் அடைச்சது அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்பதானே, இதுக்கு முன்னால இல்லையே. ஈரான் காலங்காலமா அங்கதான் இருக்கு, ஹார்முஸ் காலங்காலமா அங்கதான் இருக்கு. சோ இவரு பண்ண இப்போ இஸ்ரேல் இவரு சேர்ந்து பண்ண இஸ்ரேல் தான் பிடிச்சி இவரை தள்ளி தின்றாங்க. என்னன்னா இவரு இப்போ கூட மறைமுகமா பேசியிருக்காரு, இஸ்ரேல தான் திட்டியிருக்காரு மறைமுகமா. அது பேச்சு அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் ஆமா, எப்படின்னா திருப்பி நேத்தன்யாஹூ அமெரிக்கா வர்றாரு. வரதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிடுறாரு எதுக்கு வரேன்ற மாதிரி கேக்குறாரு. எப்படின்னா கொமேனியோட அந்த இது மறைவுக்காக அலி கமேனி வந்து ஜனங்கள்லாம் இது பண்ணதுல அப்படியே கண்ணீர் விட்டு அழுது இதெல்லாம் பாக்குறாரு. பார்த்த உடனேதான் அவருக்கு தெரியுது நேத்தன்யாஹூ ஓபனர் சொல்றாரு நேத்தன்யாஹூ ஏமாத்திட்டாருன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் சொல்ல வர்றாரு. நேத்தன்யாஹூ இப்ப வராரு. இப்போ அப்படியே அது பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்றாரு பாருங்க. ஜனங்க வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது என்ன சொல்ல வர்றாருன்னா நேத்தன்யாஹூ ஏமாத்திட்டாரு. எப்படின்னா நம்ம வந்து போர் புரிஞ்சோம்னா உள்ளெல்லாம் எங்களுக்கு ஆள்லாம் இருக்கு, நாங்க வந்து டக்குன்னு ஆள் மாற்றம் பண்ணிடுவோம், அரசாங்கத்தை மாத்திடுவோம். அப்படியாக இஸ்ரேலால் அமெரிக்கா தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கோம். இல்லைன்னா குறைந்தபட்சம் ட்ரம்ப் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கு. சிஏ தெளிவா தெரியும், இது உண்மை கிடையாது. ஆமா, அதனாலதான் அமெரிக்கான்னு சொல்லல, ட்ரம்ப். சரியா? சிஏக்கு தெளிவா தெரியும். சிஏ இவ்வளவு பிரசிடென்டா போல, ஏன் போல தானே காரணம். எல்லா பிரசிடென்ட்டுக்கும் இந்த அழுத்தம் வருது, ஈரான் மீது தாக்குதல் நடத்தணும். ஆமா, இந்த அழுத்தம். சோ இது வந்து ட்ரம்ப் போய் மாட்டி விட்டதா. ட்ரம்ப் ஏமாந்துட்டார். எப்படி அங்க வெனிசுவேலா ஒரு ஷோ காமிச்சு வெனிசுவேலாவை நிறைய பேர் இது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வெனிசுவேலா அமெரிக்கா அட்டாக் பண்றதா இல்ல, அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸும் ஒத்துக்கல, சரியா? பென்டகனும் ஒத்துக்கல. அழுத்தம் கொடுத்து இந்த வெனிசுவேலா அட்டாக் பண்ண வச்சது இஸ்ரேல் தான். எதுக்குன்னா அவங்க பிளானு வெனிசுவேலா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இதை எக்ஸாம்பிளா வச்சு ஈரானை பண்ண வைக்கலாம் அப்படின்றதுதான் அவங்க பிளான். சோ அப்ப ட்ரம்ப் வந்து இது இப்போ வெனிசுவேலா சக்சஸா பண்ணிட்டோம்ல, பிரசிடென்ட்டை பிடிச்சிட்டோம், இதே மாதிரி ஈரான்ல பண்ணிடலாம். அவருக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது. அதை நம்பிதான் மோடியும் போனார். அந்த பூஸ்ட் கொடுத்துதான் நம்பி மோடி ஏமாந்து போய் அது மாதிரி ஏதோ ஆக போகுதுன்னு நினைச்சுட்டு மோடி போய் இது ஜெய்சங்கர் என்ன சொன்னாரோ ஒருவேளை அப்படி ஆகுன்னு சொன்னாரான்னு தெரியல. போய் மோடி போய் அவர் ஃபாதர் எல்லாம் சொல்லி அது பெரிய குழப்பம். இப்ப இந்தியாவுக்கு பெரிய குழப்பத்துல மாட்டேங்குது. நீங்க சொல்றது மோடி இஸ்ரேலுக்கு போனது. மோடி இஸ்ரேல் போனது. ஏன்னா அந்த வெனிசுவேலா தாக்குறது போய் நிறைய பேர் அப்படி நடக்கும் கூட நினைச்சிட்டாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட நினைச்சிருக்கலாம், யுஏஇ எல்லாம் அப்படி நினைச்சிருக்கலாம். சரியா? அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டா ஈரான் ஒண்ணுமே இல்லை, கலகலத்து போயிடும், அந்த மக்களை ஈஸியா வந்து ஆட்சி மாற்றத்திற்கு உட்படுத்தலாம், அந்த நாட்டை ஆட்சி மாற்றத்துக்கு உட்படுத்தலாம், மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு இருந்தது. அது எப்போ இருக்கும்னா அந்த மாதிரி பண்ண முடியும்னா ஒரு எல்லா ஆளுமையும் ஒரு ஆள்கிட்ட பவர் இருக்கும். இப்போ மோடி மாதிரி மோடி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல எந்த மினிஸ்ட்ரியும் எந்த வேலையும் செய்யறது இல்லை, எல்லாமே அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ்ல அந்த மாதிரி ஒரு டிக்டேட்டரி ரூல் இருந்து எஃபெக்டிவா இருக்கணும். டிக்டேட்டர் பேச்சில் இருந்தா போறாது, எஃபெக்டிவா எல்லா கண்ட்ரோலும் அவங்க கீழே இருக்கணும். இப்போ பிஎம் ஆஃபீஸ்ல இருக்க மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ மொத்த நாடே சம்பித்து போகுன்றது இது எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட இது இல்லை. இன்ஃபேக்ட் கொமைனி பார்த்தீங்கன்னா ஃபிகரேட்டிவ் ஹெட்னு நம்ம ஒரு பிரசிடென்ட் மாதிரி புரியா? ஃபிகரேட்டிவ் அவங்க வந்து ரிலீஜியஸ் ஹெட் எல்லாம் ஃபிகரேட்டிவ் ஹெட் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற, அதுக்குன்னு எலெக்ஷன் வைக்கிறாங்க, பிரசிடென்சியல் இது நடக்குது, அதெல்லாம் நடக்குது, அவங்க இது வந்து நடக்குது. அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் அப்ரூவல் தான், நம்ம பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ற மாதிரி அப்ரூவல் அப்படிதான். ஐஆர்ஜிசியும் ஒரு காலத்துல புரட்சி பண்ண இது ராணுவ இது அதெல்லாம் இருந்தது, அது வந்து எந்த பொலிட்டிக்கல் இதுக்கும் வரல. ஸோ இந்த கிரைசிஸ்க்குலாம் இப்போ நடந்துச்சுல, அந்த கிரைசிஸ்க்கும் கொமைனிக்கும் ஐஆர்ஜிசிக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. கிரைசிஸ் நடந்ததுக்கு காரணம் அங்க இருக்க பிசினஸ் கிளாஸ் தான், ஈரான்ல இருக்க பிசினஸ் கிளாஸ் தான் யூஸ்வலா பண்றது தான். பிரைவேடைஸ் பண்றேன்னு எல்லா ஊர்லயும் பண்றாங்களா? இப்போ நிர்மலா சீதாராமன் இந்தியாவை நாசம் பண்றாங்களா? அதே மாதிரி தான் அங்க பண்ணா என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் குறையுது. பிரைவேடைஸ் பண்ண ஆள் குறை பண்றான், சரியா? ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் குறையுது. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து பேன் பண்ண பொருளாதாரம் வந்து வீக் ஆகுது. வீக் ஆன உடனே அந்த வீக்னஸ்ல உனக்கு வந்து இதுவும் உழுது. ஏன்னா எல்லாம் தடை பண்ணோம்னா அவங்களோட கரன்சியும் உழுது. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்க, அது எல்லாமே வெளியில இருந்து மேனிபுலேட் பண்ணுவாங்கல்ல இந்த மார்க்கெட்லாம். இந்த புல் மார்க்கெட்லாம் நம்ம இருக்க ஹர்ஷத் மேத்தா ஃபேமஸ்னே இருக்குல்ல, அந்த மாதிரி புல் ஆப்ரேட்டர்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து அது இஸ்ரேல்லாம் சேர்ந்து விழறதுக்கு பிளான் போட்டு தான் அதெல்லாம் பண்ணி கவுத்தலாம். ஸோ இதுக்கும் கொமைனிக்கு பெரிய சம்பந்தம் கிடையாது, சரியா? இப்போ கூட வந்து கொமைனி வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காரு. இப்போ அவரோட பையன் இருக்காரு இல்லையா, முர்ஷதாவும் பின்னாடி தான் இருக்காரு. இன்னும் பெரிய தீர்மானம்லாம் இவங்க தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டீல்லாம் கூட இப்படிதான் பண்றாங்க. பட் என்னன்னா ஒரு ரெண்டு பெரிய திருப்பம் நடந்துச்சு. இது வந்து irreversible. ஒண்ணு வந்து அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட் ஈரானை கேட்காமலாம் செய்ய முடியாது. இப்போ இவங்க என்ன பண்ணாருன்னா, ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா ஒமான் வழியா, ஒமானுக்கு ஒரு இடம் இருக்கு,
அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்ல ஒமானுக்கு பகுதி இருக்குல்ல, கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில அனுப்புறாங்களாம் கப்பலை. ஓகே. ஸோ இது வந்து உனக்கு என்ன ரைட் இருக்கு? அவங்க ஏற்கனவே இந்த போட்ட 14 பாயிண்ட்ல ஈரான் கையில தான் இருக்கும். சரியா? நீங்க வந்து அந்த திருடின காசுலாம் திருப்பி தர வரலாம், இது நீங்க எங்களுக்கு பண்ற சேதாரம் எல்லாத்துக்கான காசு எல்லாம் எடுத்து கொடுக்குற வரலாம், இது எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும்ன்றதுதான் அந்த இது டீல். சரியா? சோ அந்த டீலுக்கு சைன் போட்டதுதான் ட்ரம்ப். ஆனா இப்போ திடீர்னு பேச்சை மாத்துறாரு. இல்ல ஒமானுக்கு ரைட்ஸ் இருக்கு, அது வழியா நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண விரும்புறாங்கன்னா, ஜிசிசி நாடே இவங்களுக்கு எதிராக திருப்பலாம், அவங்களுக்குள்ள ஏதாவது குழப்பம் பண்ணி திருப்பலான்றதுதான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இவரு போயிட்டு நம்ம பேர் என்ன செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி, அவரு போய் வந்து இப்போ இது கூட எல்லாம் ரூபியோ போயிட்டு யுஏஇ அவங்க ஒரு ஆள் ரெடி பண்றாங்க செட்டு. இஸ்ரேலுக்கு ஒரு அடியாளுங்க அங்க ரெடி பண்றாங்க. இந்த யுஏஇ அந்த மாதிரி நாடுலாம் வச்சு ஈரானுக்கு எதிராக தள்ளலான்ற மாதிரி அவர் பண்றாரு. சரியா? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 கேங் இருக்கு. இவரு வந்து ட்ரம்ப் வந்து ரெஃபரி மாதிரி, ஒரு சைடு ஜேடி வான்ஸ், அவங்க வந்து மகா இந்த ஈரான் வர வானா அந்த கேங், அவங்க தான் பைசான் டீலுக்கு போவாங்க. சரியா? இன்னொரு செட்டு அது நடுவுல பிசினஸ் எல்லாம் பண்ணோம். இந்த இவரு இல்ல கிருஷ்ணர் அவங்க அரசியலுக்கு வந்து சம்பந்தம் கிடையாது. ட்ரம்ப் நடுவுல போயிட்டு ஏதாவது காசு பட்டு வருவாரு, அதுக்கு வந்து இவங்க செட்டு. இன்னொன்னு வந்து ருபியோ வந்து இஸ்ரேல் பக்கம். சரியா? சோ இந்த மாதிரி எல்லா செட்டையும் வச்சிருப்பாரு ட்ரம்ப். எந்த காயம் எப்படி வேணா நகர்த்துவாரு, எந்த காயம் வேணா சேதாரம் வாங்கும். சரியா? இப்போ இஸ்ரேலியே இது பண்றாரு. நீ வந்து கொமெனி எப்படி ஆகும்னாங்க, எல்லாரும் வந்து அழறாங்க, அவ்வளவு மில்லியன் அட்டெண்டன்ஸை பார்த்ததுல எல்லாம் வந்து அழறாங்க அப்படின்னு சொல்லி அது இது சொல்றாரு. சோ அப்போ நீ சொன்னது பொய்ன்றது அவர் காமிக்கிறாரு. நீ வந்து பண்ண தீர்மானம் வந்து அதுல வந்து என்ன மாட்டி விட்டன்றத காமிக்கிறாரு. இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது? போர் நிறுத்தம் அப்படின்றது திட்டமிட்டு நடக்குது, 14 பாயிண்ட் போடுறாங்க. அதுல நீங்க சொன்னது போல ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்றதையும் ஒத்துக்கிறாங்க. எல்லாம் நடக்குது, சைன் பண்றாங்க. அதற்கு பிறகு கப்பல் போக்குவரத்தும் நடக்குது. அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய நிலைப்பாடு மாறுறது அப்படின்றது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இப்போ அமெரிக்கா வந்து பெரிய போருக்குலாம் போக முடியாது. ஏன்னா ஒரு வாரத்து தான் எண்ணெய் இருக்குதான், அது மேல இல்ல, அப்புறம் ஓடாது. இது பிளேன் கூட ஓட்ட முடியாது, ஏர்லைன்ஸே நடத்த முடியாது, அந்த மாதிரி மோசமாயிடும். ஸோ இது ரொம்ப எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று லோ லெவல் ஸ்கர்மிஷ்ல வச்சிருப்பாங்க. ஈரானும் அப்படியே போகும். ஏன்னா இப்போ அங்க வந்து மார்னிங் முடியுது, இப்பதான் இன்னும் முடியல, இன்னைக்கோ நாளைக்கோ முடியுது. சோ அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கா. அங்க மார்னிங்ல கொண்டு போய் குண்டெல்லாம் போட முடியாது. இப்போ மார்னிங்ல எல்லா தலைவரும் இருக்காங்க. சென்டிமெண்ட்லாம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். சென்டிமெண்ட்லாம் இல்ல, இதுதான் ஒரு இப்போ ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட், இந்த ஈரான்றது நான் சொன்ன அந்த பிரிக்ஸ் அந்த இது மூவ்மெண்ட்ல இது ஒரு கட்டம். இனிமே இந்த கட்டம் வந்து ரிவர்ஸ்ல பண்ண முடியாது. இதை விட இன்னும் மோசமான ஒரு நகரம் நடந்தாச்சு அமெரிக்கா. அதனால அமெரிக்கா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. பாகிஸ்தான் இப்போ வந்தாச்சு. பாகிஸ்தான் என்ன பண்ணிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு ஒரு இது கெடு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் இப்போ பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் போயிருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா டெல்லவி இருக்காது, டெல்லவின்னு ஒரு நகரம் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி உத்தரவு போட்டாச்சு. ஸோ அந்த பயத்துல தான் பாகிஸ்தான் வந்ததுல தான் கொஞ்சம் அடங்கி இருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் சாதாரணம் இல்லை. பாகிஸ்தான் வந்து இது இந்தியாவே ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணுது. அந்த இது மொசாது கிசாதுன்னு தூக்கி பிடிக்குது. மொசாதுக்கு ஈக்குவலா இருக்கு ஐஎஸ்ஐ. எப்படின்னா மொசாதை கம்ப்ளீட் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ முன்ன வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸ் அசசினேட் பண்ணிட்டே இருந்தாங்களா, கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. பாகிஸ்தான் வந்து ஈரானை கேட்டுச்சு, இன்டெலிஜென்ஸ் நான் டேக் ஓவர் பண்ணுவா, உனக்கு சேதாரம் எதுவும் நடக்காது சொல்லி அவங்க ஈரானுக்கு இது பண்ணி ஈரான் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி இவங்க உள்ள போய் கோஆப்ரேட் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அப்கிரேட் பண்ணதுனால இஸ்ரேலால ஒன்றும் செய்ய முடியல. இதுக்கு பின்புலம் இருக்கிறது சைனா. சரியா? பலம்ன்றது சைனா, அதாவது டெக்னாலஜி பலம் சைனா கொடுக்குற சேட்டலைட் அதெல்லாம் ஏற்கனவே நம்ம சிந்தூர்லயே பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்கப்புறமே வந்து சிந்தூரையும் ஒரு கட்டம்னு பார்க்கலாம். சிந்தூருக்கு அப்புறமே வந்து எல்லா நாடும் பாகிஸ்தான் பக்கம் போயாச்சு. புரியுதா? ஏன்னா அது ஒரு கட்டம். ஸோ அங்க டெக்னாலஜிக்கலி தீர்மானிச்சு, அதாவது இந்த ட்ரோன், இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம், ரஃபேல் மாதிரி பிளேனை விட முக்கியமானது. சரியா? அது ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். எப்படின்னா நீங்க பார்க்கலாம், ஒரு காலத்துல வந்து பீமசேனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். ஆனா மகாபாரதத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அர்ஜுனனுக்கு தான். அர்ஜுனன் பார்த்தா ஒரு பெண்மையானவன். சரியா? அர்ஜுனன் அவன் வந்து நளினமானவன், ஆனா அம்பு வில்ல எக்ஸ்பர்ட். அவன் தான் முக்கியம். ஏன்னா அந்த வெப்பன் இஸ் டிசைடிங். ஸோ டிசைசிவ் வெப்பன் வாங்க. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பாபருக்கும் இங்க இப்ராஹிம் லோடிக்கும் சண்டை நடந்துச்சு. 25 மினிட்ஸ் தான் நடந்துச்சு இந்த சண்டை. உலகத்திலேயே ஷார்டஸ்ட் வார், ஃபர்ஸ்ட் வாரம் அடிபட்டுருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான். ஏன்னா அந்த சைடு பீரங்கி வச்சிருந்தான், இந்த சைடு யானை வச்சிருந்தான். ஸோ பீரங்கில யானை சுட்ட உடனே யானை எல்லாம் செதறி போச்சு.
சரியா? ஸோ அவ்வளவுதான் அது. ஸோ இந்த டிசைசிவ் வெப்பன் தான் அது தீர்மானிக்கும். அதே மாதிரி இப்போ பிளேன் இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க, பிளேன்லாம் அவுடேட்டட். பிளேனு, அப்புறம் 1 கிலோமீட்டர் சைஸ் கேரியர்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, ஆமா ஷிப்லாம். ஆமா. ரொம்ப ஈஸி அது. 1 கிலோமீட்டர் சைஸ் எங்க ராக்கெட் போட்டாலும் ஓட்டை ஆயிடும். சரியா? அதோட தூக்கிட்டு போக உனக்கு 3 மாசம் ஆகும் போய் ரிப்பேர் பண்றதுக்கு. சரியா? அதோட போயிடுச்சு. ஸோ அவ்வளவு வல்னரபிள் இவங்களுக்கு எல்லா சிஸ்டமும். இதெல்லாம் வந்து 20th century டெக்னாலஜி, இது 21st century டெக்னாலஜி. டெக்னாலஜிக்கல் வார்ஃபேர் டெக்னாலஜி அப்கிரேட் ஆயிடுச்சு. வெப்பன்ஸ் மாறிடுச்சு. இது உக்ரைன்லயே பார்க்கலாம். உக்ரைன்ல தான் அந்த சேஞ்ச் வந்துச்சு. ஏன்னா அந்த டேங்க் எல்லாம் வச்சிருந்தாங்க, ரஷ்யாவோட பெரிய பெரிய ஃபேமஸ் T-20 டேங்க். அந்த செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஸ்டாலின் இது பண்ண உற்பத்தி பண்ண டேங்க், இரும்பு, அதெல்லாம் அது வந்து வேஸ்ட் இல்லாத குப்பைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா 2 ட்ரோனை வச்சு உள்ள போட்டுறாங்க, முடிஞ்சிச்சு அதுங்க கதை. சரியா? வெறும் ஒரு $1000 ட்ரோன் வச்சு $1000 $2000 ட்ரோனை வச்சு ஒரு பெரிய டேங்க். 2 ட்ரோன் போகுது. ஒரு ட்ரோன் வந்து அதை கைட் பண்ணுது, இன்னொரு ட்ரோன் போய் அது சூசைட் ட்ரோன் உள்ள போய் அது விழுந்துடுது. அவ்வளவுதான். அது அதோட வெடிச்சது. உள்ள போய் அந்த ஆள் உள்ள இந்த மூடியை தூக்கி உள்ள விழுந்துடுது. சரியா? அப்படியே வெடிச்சது. அதை க்ளோஸ். அவ்வளோ காஸ்ட்லியான டேங்க் அவுட். அதனால ரஷ்யா இப்போ டேங்கே அனுப்புறது இல்லையா, பைக்கில் போய் தான் அட்டாக் பண்றாங்க. அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அட்டாக் பண்ண மாதிரி. ஸோ அது மாதிரி டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் எல்லாம் வந்துருச்சு. சரியா? அந்த சேஞ்சில் இந்த சேட்டலைட் டெக்னாலஜி இலான் மஸ்க்கு அது ஒரு க்ரூஷியல் ரோல் பிளே பண்ணுது. சரியா? அதை எப்படி மேனிப்புலேட் பண்றது, அதை எப்படி ஜாம் பண்றது, அதுக்கு அன்ஜாமபிள் சேட்டலைட்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் வந்து பைடு பண்ணுது. அடுத்து சைனாவோட கான்ஸ்டலேஷன் அவங்க வர்றாங்க. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அடுத்த இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல்லாம் வந்து சைனா கிட்ட போகுது. ஓகே. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா த்ரெட்டன்ட் ஆகுது. வெஸ்டோட அந்த இது இன்டெலிஜென்ஸ் செட்டப்லாம் இது யூரோப்ல ஓரளவுக்கு அதை கவுண்டர் பண்றதுக்கு என்னமோ பண்றாங்க. பட் என்ன பார்க்கணும்னா, இப்போ உக்ரைன் வந்து பண்ணுது இல்லையா ட்ரோன்லாம், அதெல்லாம் வந்து வெஸ்ட் பண்ணல, சைனா பொருள் தான் அது. ஓகே. ஸோ சைனாவோட பொருள் எப்படி, சைனா டைரக்டா தராது இல்ல உக்ரைனுக்கு, ஏன்னா ரஷ்யா கூட ஃப்ரெண்டுனால. பட் மலேசியா வந்து ஏதோ காரணம் சொல்லி வாங்குது. மலேசியால இருந்து உக்ரைனுக்கு போகுது. அதை கண்டுபிடிச்சாங்க இப்போ, அதை நிறுத்தணும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவென்ச்சுவலா இன்புட்டே சைனா தான். ட்ரோனுக்கான அந்த எக்யூப்மெண்ட்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சைனா தான் சப்ளை பண்ணுது. ஸோ ஃபைனலா இப்போ சைனா வந்து முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா அது நின்றுடும். சரியா? சைனா அதை அந்த ரூட்டை தடுத்துட்டாங்கன்னா அந்த ரூட்டை கண்டுபிடிச்சி வியாபார ரீதியா சைனா வந்து இது போறோம்னு தீர்மானிச்சாங்கன்னு. ஸோ அந்த ஒரு கட்டத்தில் இப்போ வந்துட்டு இருக்கு. சைனா அவ்வளோ ஒரு பெரிய பவர் ஆகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னல, இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் பவர், அவர் இன்டர் பிளானட்டரி பவர்னு. பட் அவரு வந்து காங்கிரீட்டா இது இந்த எந்த சைடு நிக்கணும் தீர்மானிக்கணும். அவர் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அவருக்கு இன்னும் கூட அமெரிக்கா கூட உறவு வந்து அமெரிக்காவே எப்படி புரிஞ்சுக்கணும்னா சைனா அமெரிக்கான்னு தான் புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் மேரிடு ஒரு சிஸ்டம். அது அப்படி ஈஸியா பிரிச்சிட முடியாது. அதோட இப்போ உலக பொருளாதாரத்தை ஓரளவுக்கு இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்டால பாதிச்சுன்னா சைனாவை தான் அதிகமா பாதிக்கும். ஏன்னா சைனா தான் அதிகமா லிங்க்டு இந்த வேர்ல்டு கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்துல. ஸோ அதனாலதான் ஒரு டெலிகேட் பேலன்ஸ்ல டீல் அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு ஹார்டான டிசிஷன் எடுக்க முடியல சைனாவால. ஓகே. ஸோ அதனால இது வந்து இப்படியே தான் ஒரு இழுபறியில போயிட்டு இப்படி பிடிச்சிக்கலாமா? சைனாவால ஒரு ஹார்டான டெசிஷன் எடுக்க முடியாததனுடைய வெளிப்பாடு தான் இந்த இடைக்காலமா போர் நிறுத்தம், திருப்பி போர் தொடங்குறது, திருப்பி நிறுத்தம், திருப்பி தொடங்குறது. சோ அப்ப சைனா ஒரு முடிவு எடுத்தாதான் இதுவும் சைனா முடிவு எடுத்தா அதோட இது முடிவுக்கு வரும். எல்லாமே முடிச்சு உக்ரைன் வார முடிவு வந்து எல்லாமே அந்த அளவுக்கு சைனா வந்து தன்னோட கேபிட்டலிஸ்ட் வியாபாரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கணும். சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அது சோசியலிஸ்ட் கண்ட்ரி கிடையாது. சோ அது வந்து கொள்கை ரீதியா ரன் பண்ற கண்ட்ரி கிடையாது. சரியா? சோ அவங்க வந்து பிசினஸ் வை பண்ணுவாங்க, இதையும் வை பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வை பண்ணி அப்படி பண்ணுவாங்க. இதே பிரச்சனை தான் ரஷ்யாவுக்கும் இருக்கு. மறைமுகமா இதே பிரச்சனை தான் இருக்கு ரஷ்யாலையும். நீங்க பார்க்கலாம், இந்த பில்லியனர்ஸ் எல்லாம் இன்னும் கூட ட்ரம்ப் கூட இவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ரஷ்யன் பில்லியனர். ஏன்னா அந்த வியாபாரத்தை கூட வரும்ல. ஈரான்லயே அந்த பிரச்சனை இருக்கு. இந்த இருக்க பணக்காரங்கள்லாம் திருப்பி யூரோப் பழைய கனவு காண்றாங்க, திருப்பி யூரோப்போட ஒரு தொடர்பு வச்சுக்கலாம். இங்க இருக்கவர் கூட சொல்றாருல, நம்ம இவர் RSS ராம்போ மோகன் பகவத் நம்ம UAE வழியா ஒரு யூரோப் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்னும் அந்த கனவு காண. ஸோ அந்த யூரோப் வந்து ஒரு வளர்ந்த தேசம்ன்றதுனால, கல்ச்சரலி வளர்ந்த தேசம்ன்றதுனால அதுவும் கூட உறவு வச்சுக்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உறவு வச்சுக்கணும். அது வந்து பர்மனண்டாக எங்க மைண்ட்ல பதிவாயிடுச்சு. இவங்க வந்து டெவலப் பண்ற ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் தங்களை செல்ஃபா டெவலப் பண்ணிக்கிட்டு யூரோப் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பழைய கொலோனியல் இந்த சொந்த நாட்டை வந்து வளர்க்கறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து இவங்க சரியா போல. ஈரான் ஓரளவுக்கு போயிருக்கு.
ஓரளவுக்கு ரெவல்யூஷன் பண்ணாரு. பட் இந்த ஒரு குழப்பம் எல்லா நாட்டிலயும் இருக்குது. இந்த குழப்பத்தால தான் அவங்களால தீர்வா வெஸ்ட்டை ஒதுக்கிட்டு இவங்க இப்போ ஏஷியாக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கு இல்லையா, இங்க வந்து இவங்க ஆயில் தராங்க, இவங்க தங்களே அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ ரஃபேல் பிளேன்லாம் இவங்க வாங்கணும்னு சரி இவங்களே பண்ணிக்கலாம் இல்லையா. சந்திரனுக்கு ராக்கெட் விடும்போது பிளேன் பண்ண முடியாதா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டியா பண்ணி அவங்க பண்ணணும். ஸோ வெஸ்டோட அந்த கட் பண்ணிக்கிட்டு இப்போ நார்த் கொரியாலாம் டெவலப் ஆகலையா இல்லையா, சொந்தமா தனியா நின்று போராடி டெவலப் ஆகலையா. ஸோ இவங்க வந்து அந்த ஒரு சோஷியலிஸ்ட் பார்வை, ஒரு நேஷனலிஸ்டிக் பார்வை இருந்துச்சுன்னா அவங்க கட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒருவேளை இந்த ஜிசிசி நாடுகளை வந்து அதை நோக்கி தான் தள்ளுதா இந்த போர், இந்த குழப்பம்? ஏன்னா தொடர்ந்து ஈரான் வந்து அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலா அந்த ஜிசிசி நாடுகள் மீது தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. 4-5 மாதம் ஆயிடுச்சு. இதே நிலைமை நீடிச்சது அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சரிவை சந்திக்கும். அப்போ அவங்க ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்படுவாங்க. ஆமாமா, சரி அவங்களோட பிரச்சனை வந்து ரொம்ப கொடூரமான பிரச்சனை. பாவம் எப்படின்னா இவ்வளவு வருஷம் அவங்க சம்பாதிச்ச காசு எல்லாம் அமெரிக்கால. இப்போ வந்து அவங்க தீர்மானிச்சிடலாம், நாளையில இருந்து இவங்க கூட உறவு வேண்டாம், ஈஸியா தீர்மானிச்சிடலாம். அதோட அமெரிக்கா வெட்டி விட்டுலாம். ஏன்னா பாகிஸ்தான் தைரியமா சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கு, ரஷ்யாவும் ரெடியா இருக்கு, சைனாவும் ரெடியா இருக்கு இந்த கட்டத்துல. சோ நீங்க எல்லாம் ஒரு கலெக்டிவா ஃபோர்ஸ், நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டா இருக்க பாகிஸ்தானும் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கு. ஸோ டர்க்கி இவங்க எல்லாம் தீர்மானிச்சாங்கன்னா ஈஸியா அவங்கள லாக் பண்ணிடலாம். இந்த லாக் பண்றதுக்கு இவங்க வந்து அந்த ஒரு இவங்க இவ்வளவு வருஷம் சம்பாதிச்சாங்கல்ல அந்த காசுல அங்க லாக் ஆயிருக்குல்ல, அதை ஃபோர்கோ பண்ணணும். அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது எப்படி இப்போ ஈரான் காசு எல்லாம் பிடிங்கிட்டாங்கல்ல, ஆமா அதே கதை தான். அது போனாலும் பரவாயில்ல, எனக்கு நாடு தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம், என்னுடைய நாட்டினுடைய எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு முடிவை ஈரான் எடுக்கிற மாதிரி ஜிசிசி நாடுகளும் எடுக்கணும். ஈரான் எடுக்கல, ஈரான் வந்து எடுக்க வச்சுட்டாங்க. ஈரானும் ஒரு இப்படிதானே கபடி தானே ஆடி இருந்தாரு எவ்வளவு வருஷம். சரி, இப்போ வேற வழி இல்லாம அவர் அந்த ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவரை மொத்த நாட்டையே அழிக்கிற திட்டத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி அடுத்த தான் ஜிசிசியும் சந்திக்குது இல்ல. ஆமா, ஜிசிசி சந்திக்கும். பட் சந்திக்கும் போது ஜிசிசிக்கு அந்த கெபாசிட்டி இருக்கான்னு தெரியல. இப்போ சவுதி வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. ஏன்னா சவுதி பாகிஸ்தான் கூட அலையன்ஸ் பண்ணதுனாலே அப்படிதான். சவுதி, பாகிஸ்தான், டர்க்கி இவங்க தீர்மானிச்சிட்டாங்க. இவங்க ஓரளவுக்கு மிலிட்டரி கோஆபரேஷன் வரைக்கும் போயிட்டாங்க. ஆமா, மிலிட்டரி கோஆபரேஷன் எந்த அளவுக்குன்னா இது இப்போ இல்ல, இப்போ நேத்திக்கு நீ நடந்தது இல்ல. 2 பேரும் டர்க்கியும் பாகிஸ்தானும் கோஆபரேட்டிவா தான் மிலிட்டரி வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. நான் சொல்றது சவுதியும் பாகிஸ்தானும். ஆமா, சவுதி கேஸ்ல வந்து அவங்க எப்படின்னா பெரிய ஒரு பிசினஸ் மேன் மாதிரி அவங்க வந்து காசை விட்டு எறிஞ்சிருவாங்க. நீங்க வந்து அவங்க செக்யூரிட்டியை நீங்க பாத்துக்கணும். இந்த மாதிரி அமெரிக்கா பார்த்துருந்து அமெரிக்காட்டையும் அப்படிதான். ஏதாவது ஒரு பிரசிடென்ட் வந்து சவுதி வந்து ஏதோ கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி சவுதி மேல ஏதோ இது பண்ணுவாங்க. இந்த இதுல ஒருத்தர் டர்க்கி போயிருந்தாரு, ஒருத்தர் ஜமால் கர்சோகி கொலை பண்ணாங்கல்ல, கால் கர்சோகி ஜமால் கர்சோகி ஜம்ப் பண்ணாங்க இல்லையா, கர்சோகி பேர் என்ன வர முடியும். ஓகே, சரி, கட் பண்ணி பத்திரிகையாளர் ஜமால். ஆமா, ஜமால் அவர் பண்ணாரு இல்லையா. பண்ண போது அதுக்கப்புறம் இனிமேல் சவுதி அரேபியா தடை பண்ணோம் அப்படின்லாம் பிடன் சொன்னாரு. பிடனோட பிரசிடென்ஷியல் இதெல்லாம் சொன்னாரு, கேம்பெயின்லாம் சொன்னாரு. அப்புறம் பிரசிடென்ட் ஆன உடனே அவரு சவுதி போகணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா சவுதி உடனே ஒரு 10 பில்லியன் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பணத்தால வச்சு அடிப்பாங்க. சரியா, அதான் பண்ற வேலை. சவுதி அடிச்சு அவங்களை கூடுவாங்க. ஸோ அவங்க உடனே சரண்டர் ஆயிடுவாங்க பணத்தால. ஸோ அப்படிதான் அவர் செக்யூரிட்டியை காப்பாத்தி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இதே இதை வந்து பாகிஸ்தான் கூட பண்றாரு. பாகிஸ்தான் வந்து 75,000 சோல்ஜர்ஸ் வந்து சவுதியில வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஏன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்குல்ல பாகிஸ்தான்ல, இந்தியாவிலேருந்து தான். ஸோ அவங்களால ஆர்மி ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ டர்க்கியும் அப்படிதான். டர்க்கியும் பிகெஸ்ட் ஆர்மி இன் யூரோப் அவங்க தான். சரியா, யுக்ரைனுக்கு அடுத்து. சரியா, ஸோ டர்க்கியும் வந்து அவ்வளோ பெரிய ஆர்மி வச்சிருக்கு. இது நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் மாதிரி அதுவும் ரொம்ப பெரியது. ஸோ இவங்கெல்லாம் ஆல்ரெடி கோஆப்ரேட் பண்ணி பண்றாங்க. ஈஜிப்தும் அதுக்குள்ள வருது. சரி, இப்போ பார்க்கலாம்ல ஃபுட்பால்ல ஈஜிப்து இவ்வளோ பாலஸ்டைன் பத்திலாம் பேசி அப்படிலாம் பண்ணுது. ஸோ ஈஜிப்தும் ஒரு மாதிரி நகருது. சரியா, அவங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாங்க, நகர்றாங்க. ஸோ இந்த அழுத்தம்லாம் எப்படி போய் முடியும்னா, இது ட்ரம்ப்புக்கு இதால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ட்ரம்ப்போட அந்த மகா அஜெண்டா என்ன, ட்ரூப்ஸ் எல்லாம் வித்ரா பண்ணி வீட்டுக்கு போறதுதான். நம்ம வந்து அந்த ஜோன்ல நம்ம கண்ட்ரோல்ல இருப்போம், இங்க வர வேண்டாம், நம்ம ஜோன் ஆஃப் கண்ட்ரோல் அங்கதான். சரியா, நம்ம கிரீன்லாண்டு, ஆர்டிக் அதெல்லாம் பாத்துக்கலாம், நம்ம இங்க வர வேணாம். யூரோப் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சா போறோம், நம்ம ஜோன் ஆஃப் யூரோப் நம்ம கைவிட்டு போகாம இருந்தா, இந்த சைடு பிரிக்ஸ் பக்கம் போகாம சரி, அப்படிதான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ட்ரம்ப் அந்த லெவல்ல வந்து இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. பட் இந்த உலக முதலாளிகளா இருக்காங்களே, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ், பிளாக் ராக், அவங்களுக்கு இது பெரிய இழப்பு. ஏன்னா பெட்ரோல் டாலர் பெரிய இழப்பு, இது இழப்பு. அதனால அவங்க
இஸ்ரேல் மூலமா முடிஞ்ச வரல அந்த காயை தட்டுறாங்க. தோத்து போயிட்டு இருக்காங்க. தோத்து போனாலும் புடிச்சு தள்ளிக்கிட்டு அது இருக்கும்ல. அது அந்த பிசினஸ் வந்து பிளாக் ராக் வந்து மொத்த யூரோப்பியா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க பிளாக் ராக். ஸோ யூரோப் ஃபுல்லா அவங்களோட ஏஜென்ட் மாதிரி தான் இருக்காங்க. வேற அடுத்த அப்பாயின்மெண்ட் அவங்க தான் பண்றாங்க. ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும் யூகேல பார்க்கலாம் சேஞ்ச் ஆகுது. அங்க இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கும் யூகேல வர பிரைம் மினிஸ்டருக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இது நேட்டோ தீர்மானிக்குது, EU தீர்மானிக்குது, யூகேல அடுத்து யார் வருவான்றது. ஸோ அவங்க வந்து பிளாக் ராக், இந்த பேங்கிங் செக்டர், அவங்களாம் JP மார்கன் அவங்க தான் தீர்மானிக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து இப்போ யூரோப்போட பொலிட்டிக்கல் ப்ராசஸ் அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அதோட அவங்களுக்கு எதிராக மக்கள் ஏதாவது போராட்டம் பண்ணி ஏதாவது கட்சி வந்தா அந்த கட்சியை தடை பண்ணிடுறாங்க. சரியா? ஸோ ஒரு இது டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தையே கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபேசிஸ்ட் பேங்கிங் செக்டரோட சிஸ்டம் தான் போகுது, பழைய ஹிட்லர் தன்மையில போகுது. ஸோ அது வந்து யூரோப் அப்படி கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இந்த பேங்கிங் ஃபுல்லா அமெரிக்கன் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இல்லையா அவங்க எடுக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஈரான் அழிக்கிறது, இந்த திட்டங்கள்லாம் எப்படின்னா ஒரு நேஷன் ஸ்டேட்டே இருக்கக்கூடாது, நமக்கு வந்து எங்க வேணா வியாபாரம் பண்ண முடியணும். இப்போ ஈராக் பாருங்க, ஈராக்ல இருக்க ஆயில் வந்து ஈராக் சொந்தம் கிடையாது. ஈராக்ல எல்லா ஆயிலும் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் டீலிங். சரியா? ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஈராக்ல இப்போ இறங்கி போய் நிறைய பேர் வந்து இந்த ஈரான் அங்கே வந்து ஷியா தான் மெஜாரிட்டி. அந்த ஈரான் சிம்பத்தர் எல்லாரையும் வேலையை விட்டு மாற்றிருக்காங்க. ஸோ மாற்றிட்டு அப்படியே அழுத்தம் கொண்டு வராங்க ஈராக் மூலமா. ஈராக்கை உங்களுக்கு எதிராக மாற்றலாமா அப்படின்னு. ஏன்னா ஈராக் பணம் எல்லாம் அங்கே மாட்டிட்டு இருக்குல்ல, ஃபுல்லாக ட்ரேடு கீடு. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து தன்னோட வளங்களை வந்து தான் கண்ட்ரோல் பண்ணி அந்த பழைய காசு கீசெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு, நம்ம ஏற்கனவே சம்பாதிச்செல்லாம் விட்டுட்டு புதுசா நம்ம நாட்டை வந்து வளர்க்குறது. எப்படி அங்க சொல்றாங்கல்ல மகா சொல்றாங்கல்ல, அதே தான் இவங்க நாட்டிலயும் இவங்க பண்ணாங்கன்னா பண்ணி ஏசியாவுக்குள்ள நம்ம எப்படி ஒரு கோஆபரேட்டிவா எப்படி GCC நாடுக்குள்ள இப்போ கோஆபரேட் பண்றாங்களா, நம்மக்குள்ள எப்படி ட்ரேடை டெவலப் பண்ணி எப்படி வளர்றதுன்றது இவங்க பார்க்கணும். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு வரும்போது தான் இவங்க அடுத்த கட்டம் நகர முடியும். எப்படி பிரிக்ஸ் வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.